சீக்கிரமில்லடா. ஆனா போன மாதம் 24ஆம் தேதி அம்மா பிறந்த அன்னைக்கு தேனியில கூட்டத்தை முடிச்சுட்டு போறப்ப என்ன வழி அளிக்கிறப்ப சொன்னாரு, அண்ணன் நீங்கதான் சார் இங்க வந்து அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு போன மாதம் 24ஆம் தேதி அம்மா பிறந்தநாள் கூட்டத்துக்கு பிப்ரவரி 24 தேதி வந்தால நான் இங்க போட்டியிடணும்னு நினைக்கல. காரணம் அவர் எம்பியா இருக்காரு, அந்த தொகுதியை தட்டி பறிப்பது தவறு அப்படின்னு இருந்தேன். ஆனா அவரே என்னை நீங்க தான் சார் இங்க போட்டியிடணும்னு சொல்லி அழைத்தார். அவரது தந்தை எனது நண்பர் உங்களுக்கு நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் வெற்றி வேட்பாளராக சென்றிருக்கிறார். அவர் மாபெரும் வெற்றி பெறுவார். இருவரும் சேர்ந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்போம் சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமது மக்கள் ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை தேடி நம்முடைய நாடி வருகிறார். இந்த தேர்தலில் அவர் களம் காண்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எப்படி எனக்கு சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து வெற்றி பெற செய்து தமிழகத்தில் வரலாற்று சாதனை நீங்கள் புரிந்தவர்கள். அதுபோல டிடிவி சார் அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் தேவாலயத்தினுடைய பகுதிகளுடைய மக்கள் நீங்கள் அழைத்து வெற்றி செய்ய வேண்டும் என்று உங்களை பாதமணிந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.